வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. உறுப்பினர் சுதா மேடம் அவர்கள் அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா யாருமே பேசாத கொஞ்சம் ரேர் தலைப்புனே சொல்லலாம். கண்டிப்பாக ருது பலன் மற்றும் அதனுடைய பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறேன். குருப்பியோ நமக, குருவாழ்க, குருவே துணை. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய குபேர அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் டிவி அஸ்ட்ரோ டிவி அவர் நிர்வாகிகள் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சின்னா, ருதுபலன் மற்றும் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் பேசலான் இருக்கிறேன். ருதுபலன் அப்படிங்கிறது ருது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம், அப்படி ஒரு பருவ காலம் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதில் தமிழில் வருடங்களில் 6 ருதுக்கள் இருக்குது. அந்த 6 ருது நம்ம பார்க்குறோம். 6 ருது வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வர்ஷ ருது, சரத் ருது, ஹேமந்த் ருது, சிசர ருது அப்படின்னு சொல்லி ஒரு 6 ருதுக்கள் இருக்குது. அந்த 6 ருதுக்கள் மூலமாக தான் ஒரு ஆண்டு காலம் நமக்கு நடைபெற்று இருக்குது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு பருவ மாற்றம் இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு காலத்துக்கும் பருவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சி தான் அந்த 6 ருதுக்கள் நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்குது. அதில் நம்ம பார்க்குறது வசந்த ருது அப்படின்னோம்னா சித்திரை வைகாசி காலங்களில் நமக்கு வசந்த ருது காலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அதில் காற்று காலம், அது நமக்கு காற்று நமக்கு அதிகமாக கொடுத்து காற்று காலமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அடுத்து கிரீஷ்ம ருது அப்படிங்கிறது ஆனி ஆடி வரை அப்படி எடுத்துக்கிறோம். அதில் அதிவேக காற்று, அது சில நேரங்களில் அதிவேகமாக காற்று எடுத்து நமக்கு அந்த கிரீஷ்ம ருது நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்குது. அதில் வருஷ ருது அப்படின்னு எடுத்தோம்னா ஆவணி புரட்டாசி காலங்கள் மழைக்காலமாக அது ஒரு பருவ மாற்றம். ஒவ்வொரு பருவ மாற்றமும் ஒவ்வொரு ருதுவாக நம்ம எடுக்கிறதுனால அந்த ஆவணி புரட்டாசி காலங்கள் மழைக்காலமாக நம்மளுக்கு அது பயன்பாட்டில் இருக்குது. சரத் ருது அப்படிங்கிறது ஐப்பசி கிருத்திகை காலங்கள், ஐப்பசி கார்த்திகை காலங்கள் சரத் ருதுவாக இருக்குது. அது ஒரு சரத் ருது அப்படிங்கும்போது அது நகரும் காற்றாக கிடைக்கிது. காற்று நகர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறனால அந்த காற்று சரத் ருதுவாக நாம் அந்த பருவகால மாற்றத்தை நாம் எடுத்துக்கிறோம். அடுத்து ஹேமந்த் ருது அப்படிங்கிறது மார்கழி தை மாதங்களில் நமக்கு அது பயன்பாட்டில் இருக்குது. அதில் முன்பனி காலம்தான், பனிக்காலம், ஆனால் அதில் முன்பனி தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அது அதிகாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த முன்பனி காலம் அதிகமாக இருக்கும். அடுத்து சிசிர ருது அப்படிங்கும்போது மாசி பங்குனி காலங்கள். அந்த மாசினி பங்குனி காலங்கள் இலையுதிர் முடிஞ்சு நமக்கு மா பூ புளி மரம் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறதுனால அது நமக்கு சிசிர ருது அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். அந்த காலம் நம்மளுக்கு ரொம்ப சிறந்த காலமாக நம்ம அதை பயன்பாட்டில் எடுத்துக்கிறோம். இந்த ருது காலத்துக்கு நம்ம அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, இந்த பெண்கள் பருவமடையும் காலத்தை நம்ம ருது காலமாக சொல்கிறோம். அந்த ருது காலங்கள் இந்தந்த மாதிரி காலகட்டங்களில் ருது அடையும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். இப்போது பொதுவாக ருதுக்கள் அடையும் மாதம் நமக்கு பெண்கள் ருது அடைகிற மாதம் சிறப்பான மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வைகாசி, ஆனி, ஐப்பசி, மார்கழி, தை, மாசி மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதங்களாக நம்ம எடுத்துருக்கோம். இந்த பருவகாலத்தை வச்சு அந்த மாதங்களில் வர ருதுவாகிற பெண்கள் எந்த குறையும் இல்லாமல் ஒரு குழந்தை தாய்மையடையும் பருவம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாத காலகட்டங்களில் ருதுவாகும் பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் சித்திரை, ஆடி, ஆவணி, புரட்டாசி காலங்கள் மத்தியமும் ஆனால் பெருசாக சிறப்பில்லை. அந்த மாதிரி காலகட்டங்களில் வர்ற ருது ஆனாங்க அப்படின்னா அந்த காலகட்டம் அந்த பெண்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கறதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ருது மாத ருது அப்படி மாத விளக்கு நம்ம ஒரு இதை சொல்கிறோம். அடுத்து ருது எப்படி அப்படின்னம்னா
ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் 4 டிகிரிக்குள்ள ஒரு சேர்க்கை நடைபெறும்போது வந்து ருதுவாவாங்க அப்படி சொல்லலாம். குருவோட பார்வையும் கோச்சார குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் போதுமே 8ஆம் அதே மாதிரி 3, 8, 11 3, 8, 11ஆம் அதிபதிகளோட கோச்சார குருவும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த பெண்ணு ருதுவாவாங்க. அதுக்கு வந்து இது இருக்குது. அதே மாதிரி 3, 8 அதிபதிகளோ 3, 8 அதிபதிகள் தசாபுத்தி காலங்கள். அடுத்து வந்து தனுசு லக்னத்தில் உள்ள உதாரணமாக எடுத்துட்டோம்னா தனுசு லக்னத்துக்கு குரு, அவர் வந்து விருச்சிக குரு. இவங்க வந்து 3ஆம் பார்வை 8ஆம் பார்வை 11ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளும் போதும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். 3, 8, 11 சம்மந்தப்பட்டாலே அங்கே ருதுவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடக லக்னத்துக்கு வந்து 3ஆம் அதிபதி புதன் வந்து 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் அந்த நிகழ்வு வந்து கோச்சார செவ்வாயோ கோச்சார குருவையோ வந்து தொடர்பு கொள்ளும்போது ருதுவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து சந்திரனை வச்சு எடுக்கிறோம். சந்திரனை வந்து மாதம் நடக்கும் நிகழ்வுக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். கோச்சார சந்திரன் வந்து பருத்திச்சாட்டில் இருக்கிற செவ்வாயை தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம சுட்டி காட்டும். இதே வந்து கோச்சார செவ்வாயும் கோச்சார குருவும் 3, 8, 11ஆம் அதிபதிகளோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அது ருதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காலகட்டங்களில் பெண்கள் வந்து 9 வயதுலேருந்தே ருதுவாயிடுறாங்க. அப்போது 9, 12 வந்து மத்தியமமாகவும் 9க்கு 12 9, 10, 11, 12 வந்து மத்தியமாகவும் 12, 13, 14, 15 வந்து உத்தமமாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ காலகட்டங்கள் எல்லாமே பெண்கள் வந்து உணவு முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்ற வர்றதுனால சீக்கிரமாக 9, 10, 11, 12ஆவது வயசுலேயே வந்து ருதுவாயிடுறாங்க. அது வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அதை வந்து இப்போ நாம் ஏற்றுக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. இப்போதைய காலகட்டத்துக்கு 9 to 12 வயது வரைக்குமே உத்தமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒருவர் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா, இப்போ வந்து குரு வந்து 2வது சுற்று வரும்போது வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ருதுவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது கோச்சார செவ்வாயோட தொடர்பு கொள்ளணும். அடுத்து வந்து பருத்திச்சாட்டில் இருக்கிற குருவுக்கு 3, 8 அதிபதி தொடர்பு வரணும். அந்த மாதிரி வந்தாலே அவங்களுக்கு ருதுவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு வகை சொல்லணும் அப்படின்னா 3, 8, 11 தான் ருது லக்னமாகவே வரும் அவங்களுக்கு. இப்போ நம்ம பருத்திச்சாட்டில் இருக்கிற லக்னத்துக்கு 3, 8, 11 அப்படிங்கிற ருதுவாகும் லக்னம் தான் 3, 8, 11 வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3, 8, 11 சாரம் பெற்றவங்க தான் ருது லக்னமாகவும் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ருது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா, பொதுவாக வந்து இப்போ ஒரு பொண்ணு ருதுவாயிருது 7 அதை வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா, அதில் வந்துட்டு மாதம் தமிழ் மாத கணக்கு, திதி, யோகம், கரணம், லக்னம், ராசி, நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு நம்ம ருதுவுக்கு பலன் பார்க்குறோம். அவங்க இப்போ வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக பார்க்குறதில்ல. தெற்கு மாவட்டங்களெல்லாம் ருது ஜாதகத்தை வச்சு தான் திருமணம் அமைச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி என்கிட்ட நிறையா வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெண் ருது ஆயிட்டாலே அதுக்கு வந்து நம்ம நிவர்த்திகள் கொடுக்கணுங்க. அந்த மாதங்கள், ராசி, கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இதையெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு பலன் சொல்லணும். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். இந்த நாட்களில் வந்தால் நல்ல பலன், இந்த நாட்களில் வந்தால் இந்த மாதிரி பலன் அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து நம்ம அதை ஒரு சார்ட் மாதிரி எடுத்து அடுத்து வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். ருதுவாகி 7 நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அதற்கான பரிகாரங்கள் நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சுக்கணும். இதில் மெயினாக வந்து சிவன் வழிபாடு தான் அதிகமாக வரும். அதுலேயும் சிவாலயங்களுக்கு நிறையா நெய்வேத்தியம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, தீபங்கள் ஏற்றுறது இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நிறையா தானங்கள் கொடுக்குற மாதிரி பொருட்கள் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் வரும். இந்த மாதிரி ருது ஆன உடனே நீங்கள் வந்து 7 நாள் கழித்து ஒரு ஜோதிடரை அணுகி அவங்கக்கிட்ட இதற்குண்டான வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு ஆலோசனை பண்ணி அதற்குண்டான வழிபாடு நிவர்த்திகள் பண்ணினீங்க அப்படின்னா தான் திருமண காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறையா விதமான சிக்கல்களுக்கு வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
இதை வந்து ருதுவான ஒரு 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் அதனுடைய பலன் முழு பலன் கிடைக்கும். 1 வருஷம் ஆயிடுச்சு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சும்மா செஞ்சுக்கலாமே தவிர அதுக்குண்டான பலன் வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்காது. சில இது வந்து ஆடை தானம் பண்ணுறது இருக்கும், சில இது ஹோமம் பண்ணுற மாதிரி இருக்கும், சில இது பொருட்கள் தானம் பண்ணுற மாதிரி இருக்கும், தானியங்கள் தானம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும். பரிகாரம் இதுதான். அப்போ அந்த தானங்கள் கொடுக்கும்போது வந்து சில பழங்கள் தானம் கொடுக்கலாம் அப்படின்னம்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் சடங்குகள் வைக்கிற அன்னைக்கு நம்ம வந்து அந்த பழங்களில் ஒரு பாயாசமோ இந்த மாதிரி உணவில் வந்து சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு நம்ம அவங்களுக்கு ஒரு தானமாக பிறருக்கு கொடுக்கும்போது அது தானமாக அமைஞ்சிரும். அதுக்கு தான் பெரியவங்கள்லாம் வந்து நிறையா சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்லி வச்சாங்க. அதில் வந்து மூடத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் வந்து நிறையா கிரகத்தோட தொடர்பு நிறைய இருக்குது. ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு விதியை பின்பற்றி ஒவ்வொரு மறைந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக வந்து வெளியே விஷயம் தெரியல. ஆனால் ஒவ்வொரு சடங்குக்கும் அதனுடைய வழிபாடு முறைகளுக்கும் நிவர்த்திகளுக்கும் நிறையா விஷயங்கள் பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் அணுகி அதை வந்து செஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கணும். ஏன்னா வந்து ராசியை வச்சு ருது ஆன ராசியை வச்சு அவங்க வந்து எந்த இடத்துல ருது ஆனாங்க, வீட்டிலையா, தண்ணீர் கரையிலையா, குளக்கரையிலையா, பசு தொழுவத்துலையா, ஸ்கூல்லையா, இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்க அங்கேயா, அந்த மாதிரி விஷயத்தை எடுக்க முடியுமா? அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அந்த மாதிரி ஆகும்போது அந்த பலன் வந்து நல்ல பலனாக வந்துட்டால் ஓகே. அதற்கு ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா அசுப பலனாக வந்தால் நாம் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகள், தானங்கள், பரிகாரங்கள் மூலிமா அதை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருக்குது. அதை வந்து கரெக்டாக செய்யணும். அடுத்து வந்து ருதுவே ஆகலை அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ருது ஆகாதவங்க 16 வயதுக்கு மேலேயும் ருது ஆகலை அப்படின்னம்னா அதற்கு ஒரு வழிபாடு முறையும் இருக்குது. கும்பகோணத்துக்கு அருகில் ஆண்டாங்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அங்கே போய் சில வழிபாடு முறை இருக்குது. ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து அவங்க அம்மனுக்கு அந்த கோயிலில் வந்து சாத்தி அதை திருப்பி வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி முறைகள் செய்யலாம். இந்த மாதிரி சில நிவர்த்திகளை வந்து நம்ம செஞ்சு அதற்குண்டான பலனை வந்து நம்ம செஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் அதை வழிபாடு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சித்திரை மாதம் பிறந்தால் புருஷனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அசுப பலன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து வைகாசி மாதம் பிறந்தால் சுகமாக இருப்பாள், ஆனி மாதம் பிறந்தால் புத்திர சம்பத்தாக இருப்பாள், ஆடி மாதம் பிறந்தால் பல புருஷரை ருசிப்பாள், ஆவணி மாதம் பிறந்தால் நல்ல குழந்தைகளை பிறப்பாள், ஐப்பசியில் பிறந்தால் புத்திரம் உண்டாகி விதவையாக இருப்பாள், கார்த்திகை மாதம் பலரையும் தூஷிப்பாள், மார்கழி மாதம் நல்ல குழந்தைகளை பெறுவாய், தை மாதம் புண்ணியம் செய்தவளாய் இருப்பாய், மாசி திரவியம் உண்டவளாய் இருப்பாள், பங்குனி வெகு குழந்தைகளை பெறுவாள். இந்த மாதிரி இது வந்து மாதத்துக்கு உண்டானது. இதில் வந்து நல்ல பலன்களுக்கெல்லாம் எந்த வழிபாடும் கிடையாது. அசுப பலனுக்கு வந்து நம்ம இந்த ருது ஆகி 2 மாதத்துக்குள்ளே வந்து நம்ம நிவர்த்தியை பண்ணிக்கணும். அது வந்து நம்ம திருமண காலகட்டங்களில் நமக்கு உண்டான பல சிக்கல்கள், நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது மாதிரி நான் வந்து மாதத்துக்கு தான் சொன்னேன். அடுத்து கிழமை, திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் ருது ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ஜோதிடரை அணுகி அது நல்ல இருக்கா, நல்ல பலன் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்து அதற்குண்டான கோவில் வழிபாடு முறைகள் இதை வந்து செஞ்சு நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. ருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வந்து ஆன உடனே அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றிங்க. என்னுடைய பேர் வந்து அம்மன் ராசுதா, ஸ்ரீ பொன்காளியம்மன் ஜோதிடம்னு கைகாட்டி திருப்பூரில் வச்சுருக்கேங்க. என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9361200773 என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கங்க. இந்த வாய்ப்பளித்த குபேர அரச கட்டளை நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க.
மிக அற்புதமாக ருது பலனை பற்றி பேசின நமது சுதா மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு பாலமுருகேஸ்வரர் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.